இனிமையிலும் இனிமையான ஆத்ம தந்தையான சிவபரமாத்மாவை நினைவு செய்து கொண்டு, தமிழின் தந்தையான அகஸ்தியர் முனிவரின் ஆசிகளுடன் இந்த ஆன்மீக சொற்பொழிவை துவக்குகின்றோம். இனிமையான சகோதர சகோதரிகளே, பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்ற ஒரு அமைப்பிலிருந்து வருகை புரிந்துள்ளோம். இந்த ஈஸ்வரன் பெயரில் இயங்கக்கூடிய ஒரு உலகளாவிய நிறுவனம், கல்வி நிறுவனம். இந்த ஊரில் நம்ம பெரியவங்க மணி முதலியார் அவங்க தான் இதை துவக்கி வச்சாங்க. 1990 ஜூலை 27ஆம் தேதி ஒரு 3 நாள் கேம்ப் ஏவிஆர்எம் மண்டபத்தில் வச்சு இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு நிகழ்ச்சி நடத்தி ஆரம்பித்து வச்சாங்க. இன்னைக்கு 35 வருஷம் ஆயிடுச்சு, நல்லபடியா இயங்கிட்டு இருக்கு. மேலும் இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த தமிழ்நாட்டில் இந்த வித்யாலயத்தினுடைய தூண்கள் யாருன்னா ஏரல் ஆனந்த முதலியார், அந்த சகோதரர்கள் 4 பேர், சுப்பிரமணியன், நடேசன், சுந்தரேசன், மொத்தம் ஒரு 4 சகோதரர்கள். இந்த இயக்கம் வடநாட்டில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 1970. அப்போ அந்த நிறுவனத்தினுடைய அதை கேட்டு அப்படியே அவங்க ஆதரவு கரம் நீட்டி அந்த ஸ்தாபனம் பண்ணாங்க. ஆக இந்த சமுதாயத்துக்கும் இந்த வித்யாலயத்துக்கும் உள்ள தொடர்பு சொல்றேன். ஆக அவங்க இன்னைக்கு உருவாக்குனது இன்னைக்கு 300 கிளை நிலையங்களாயிடும். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா 3 இதுலையும் அவங்க பங்களிப்பு தான் அதிகம். ஸோ இந்த அளவுக்கும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஆக இந்த வித்யாலயத்துக்கும் உங்க சமுதாயத்துக்கும் ஒரு இணக்கமான நெருக்கமான ஒரு தொடர்பு உள்ள வித்யாலயம். பரமாத்மா சிவன் ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பூமியில அவதாரம் செஞ்சு இந்த மனித குலத்திற்கு வழிகாட்ட வர்றார். வழிகாட்டி விடுதலை அளிப்பவர் என்கிற ஒரு புகழ் சிவனுக்கு உண்டு. முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி சொல்றார். கீதையில சொல்லப்பட்டிருக்கு, எப்போதெல்லாம் அதர்மம் உச்சநிலை அடைகின்றதோ அப்போதெல்லாம் நான் அவதரித்து அதர்மத்தை நீக்கி சத்திய தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் வருகிறேன் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இன்னைக்கு இந்த பூமியில அதர்மம் தான் அதிகமா இருக்கு. அப்போ தர்மத்தை ஸ்தாபனை பண்ண வேண்டியது, அதர்மத்தை நீக்கணும், தர்மத்தை ஸ்தாபனை பண்ணணும். ஆக அந்த தர்ம ஸ்தாபனையின் காலம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இது இந்த பூமியினுடைய பொற்காலம்னு கூட சொல்ல முடியாது. வைரத்திற்கு சமமான சங்கம யுகம் என்கிற ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். சங்கமம் அப்படின்னா ஜீவ ஆத்மாவும் பரமாத்மாவும் சங்கமித்து இணைந்து இருக்கக்கூடிய காலம் சங்கம யுகம். இது ஒரு 100 வருடங்கள். அதாவது இத்தனை காலம், கடந்த 2 யுகங்கள், துவாபர யுகம், கலியுகம், 2 யுகம் நம்ம நிறைய பக்தி செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே 40,000 சிவன் கோயில். ஆக முழு உலகத்துல சிவ வழிபாடு, வைணவ வழிபாடு, இப்படி நிறைய வழிபாட்டு முறைகள்ல நம்ம நிறைய பக்தி செஞ்சிட்டோம். பக்தியின் பலன் ஞானம், அதாவது பக்தி, ஞானம், வைராக்கியம், சித்திகத்தம்னு வரிசைப்படுத்துவாங்க. ஆக இந்த பக்தியின் பலனை தர்றதுக்காக பகவான் இந்த பூமியில வந்திருக்கிறார். அவர் இந்த பூமியில இந்த கெட்ட உலகத்தை நல்ல உலகம் ஆக்குறதுனாலதான் அவருக்கு இவ்வளவு கோவில் கட்டியிருக்கோம். இப்போ மகாத்மா காந்திக்கு நிறைய சிலைகள் வச்சிருக்கிறோம். ரூபா நாட்டில் அவரோட படம் போட்டிருக்கோம். அரசு ஆபீஸ்ல அவரோட போட்டோ வச்சிருக்கிறோம். என்ன காரணம்னா அவர் விடுதலை வாங்கி தந்தார்னு சொல்றோம். விடுதலைக்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பெற்ற சுதந்திரம் முழுமையான சுதந்திரம் அல்ல. என்ற ஒரு பெண் தன்னந்தனியாக நட்ட நடுவத்தியின் நகைகளோடு நடமாட முடிகின்றதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் தான்.
சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் தாண்டியாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அப்படிலாம் யாரும் போயிட முடியாது. அப்போ நாம வாங்கின சுதந்திரம் அரசியல் சுதந்திரம். அதாவது பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிற ஒரு அதிகாரம் தான் வாங்கியிருக்கிறோம். ஆனா நிறைய விதமான அடிமைத்தனங்கள் இன்னும் இருக்கு. ஆண் பெண் அடிமைப்படுத்துறது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியை அடிமைப்படுத்துறது, பணக்கார ஏழையை அடிமைப்படுத்துறது, இதெல்லாம் சமுதாய ரீதியான அடிமைத்தனங்கள். குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், இது ஒரு வகையான அடிமைப்பழக்கம். எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த பாவத்திற்கு அடிமையா இருக்கான். அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கிற வேலைதான் இறைவனுடைய வேலை. விடுதலை, அதாவது சிவனை வழிபட்டால் முக்தி கிடைக்குமா. முக்தின்னா என்ன? தமிழ் டிக்ஷனரியில பார்த்தா விடுதலைன்னு போடும், ஆங்கிலத்துல லிபரேஷன் போடும். அப்ப இறைவன் நம்மளை விடுவிக்க வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு வலையில மாட்டிக்கிட்டோம். நம்ம எல்லாம் பறவைகள். ஆத்மா ஒரு பறவை, பரந்தாமத்துல இருந்து வந்த பறவை. உடல்ங்கிற கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், கர்ம பந்தனத்துல மாட்டிக்கிட்டோம். பாவங்கிறது நிறைய சேர்ந்து. ஸோ இந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். அதுதான் விடுதலை. இதத்தான் முக்தி. முக்தியை ரெண்டா பிரிக்கிறாங்க. முக்தி ஜீவன் முக்தின்றாங்க. உடல்ல இருந்து ஆத்மா பிரிகிறது சரீர முக்தி. அது 800 கோடி பேருக்கு உண்டு. ஜீவன் முக்திங்கிறது ஆத்மா உடல்ல இருக்கும், ஆனா எந்த கஷ்டமும் அனுபவிக்காது. இப்போதைய நிலை ஜீவன் பந்தனம்ங்கிறார். ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி எத்தனை பேருக்குன்னா 33 கோடி பேர் ஜீவன் முக்தர்கள். அதான் 33 கோடி தேவர்களே போட்டு. அந்த 33 கோடி தேவர்களும் ஜீவன் முக்தர்கள். இங்க பகவான் என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, இந்த சொர்க்கம் நரகம்ங்கிற 2 விஷயம் மேல கிடையாது, இதே பூமியில தான். எப்படி 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு மாறி மாறி வருதோ, அதே போல 2500 வருடம் இந்த பூமியில சொர்க்கம், 2500 வருடம் நரகம். இது மாறி மாறி வரும். இதை கடவுள் சொல்றாங்க பிறவி சக்கரம்ங்கிறாங்க. பொதுவா வாழ்க்கை ஒரு வட்டம், காலம்ங்கிறத ஒரு சக்கரம்னு சொல்லுவோம். காலச்சக்கர சுழற்சிப்போம், சுயதர்சன சக்கரம்போம். அப்போ பகவான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 84 பிறவிகளினுடைய சக்கரத்தை நமக்கு படமாக வரைஞ்சி காட்டுறாங்க. ஒரு மனித ஆத்மா இந்த பூமியில அதிகபட்சமா 84 பிறவி ஒரு கல்பத்துல எடுக்குமா. அதாவது கல்பம்ங்கிற வார்த்தையிற்கு ஒரு இறைவன் ஒரு இலக்கணம் தர்றாங்க. 5000 வருடம் ஒரு கல்பம், 7 நாள் ஒரு வாரம்னு சொல்லுவோம், 12 மாதங்களை ஒரு வருஷம்னு சொல்லுவோம். 5000 வருடங்கள் ஒரு கல்பம். ஒரு கல்பத்துல 84 பிறவி. அந்த ஒரு கல்பத்தை 4 யுகமாக பகவான் பிரித்து சொல்றாங்க. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். 4மே 1250 ஆச்சு. 4 1250 சேர்ந்தா 5000 வருஷம். இதுல சத்தியுகம், திரேதாயுகம் 2 யுகம் இந்த பூமியில தேவர்களின் ஆட்சி, அடுத்த 2 யுகம் மனிதர்களின் ஆட்சி. அப்ப தேவர்கள் கணக்கு தான் 33 கோடி பேர்னு பார்த்தோம். முதன்மையான தேவ ஆத்மா பார்த்தோம்னா டெல்லி யமுனை நதிக்கரையில கிருஷ்ணன் பிறப்பாரு. அந்த கிருஷ்ணர் கம்சபுரியில் கிருஷ்ணர் பிறப்பான்னு ஒரு விதி. கம்சன்னா தீ வச்சு கொளுத்துறவன். இந்த உலகம் ஒரு பக்கம் அழியும், அந்த அழிவுக்கு முடிகிற இடத்துல புதிய உலகம் ஸ்தாபனை ஆகும். இந்த கம்சபுரி முடிஞ்சு கிருஷ்ணபுரி ஆகும். அந்த கிருஷ்ணபுரி தான் வைகுண்டம், சொர்க்கம் இறைவன் சொல்றாங்க. இதே பூமி சொர்க்கமாக வைகுண்டமாக இன்னும் சில வருடங்கள்ல ஆயிரும். இந்த பழைய உலகம் முடிவுக்கு வரும், புது உலகம் துவங்கும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் எழுதினாங்க. அப்போ பழைய உலகம் முடிய போகுது, புது உலகம் வரப்போகுது. புது உலகின் இளவரசர் தான் கிருஷ்ணர். அவருக்கு முடிசூட்டு விழா அன்னைக்கு நாராயணர்னு ஒரு பேர் வச்சிருவாங்க. இந்த சங்கர நாராயணன் கதைக்கு லிங்காக நான் இந்த கதை சொல்றேன். அவர் ஏன் நம்ம சங்கரலிங்கம்ங்கிற கோவிலுக்கும் இந்த வித்யாலயத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. அந்த நாராயணர்ங்கிற கதை இங்க தேவைப்படுது. பகவான் என்ன சொல்றாருன்னா,
சத்திய நாராயணன் கதைன்னு இதை குறிப்பிடுறார் இந்த பாடசாலையில. சத்திய நாராயணன் கதை. ஆக நாராயணன் இந்த பூமியினுடைய விஸ்வ மகாராஜன் நாராயணன். முதல் இளவரசன், முதல் மகாராஜன் நாராயணன் தான் இந்த பூமியினுடைய ஆட்சியாளர். ஆக அப்படியே அவங்களுடைய ஆட்சி, இந்த நாராயணனுடைய ஆட்சி 2 யுகம் வரைக்கும் நடக்கும். பூமி சுபிட்சமா இருக்கும். ஒரு அந்த நாராயணனுடைய ஆட்சியில பசுவும் புலியும் கூட ஒரே நீரோடையில தண்ணி குடிக்கும். அதாவது அஹிம்சை தர்மம், அஹிம்சா பரமோ தர்மம், மேலான தர்மம் அஹிம்சை தான். யாரும் யாரையும் ஹிம்சை பண்ண மாட்டாங்க. ஸோ யாருக்குமே அந்த கஷ்டம்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல மருத்துவமனை கிடையாது, கோர்ட்டு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிடையாது. ஆனால் சொற்பமான தனங்கள் தான். அதாவது இந்த பூமியினுடைய துவக்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ஆத்மாக்கள் தான் மேல இருந்து கீழே வருது. ஃபர்ஸ்ட் டிவிஷன் சொல்லுவாங்க. அந்த 3 லட்சம் பேர் தான் அதனுடைய துவக்க காலம். இந்த பூமியின் துவக்க காலம் சக்திகத்தை 3 லட்சம் பேர். அப்புறம் அவங்க அப்படியே பெருகி பெருகி ஒரு 2500 வருட முடிவுல 33 கோடி பேர். அதான் 33 கோடி தேவர்கள். இந்தியாவுல போற்றுதலுக்குரிய 33 கோடி பேர். இந்த 2 யுகம் முடிஞ்சு இந்த உலக நீதி என்னன்னா 2 தன்மை கொண்டது இந்த உலகம். வள்ளுவர் சொல்வாரு, கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கணிவர். இந்த உலகத்துல கேடும் இருக்கும், பெருக்கம் இருக்கும். நீங்க சான்றாண்மைக்கு அடையாளம் கலாக்கால் மாதிரி இருக்கணுங்கிறாங்க. அப்போ இந்த பூமியில பிறப்புனா இறப்பு இருக்கு, உயர்வு தாழ்வு, குளிர் வெப்பம், மானம் அவமானம். ஸோ 2 தன்மை கொண்டது இந்த உலகம். ஆக சொர்க்கம்னு ஒண்ணு இருந்தா ஒரு நாணயத்தின் மறுபக்கம் போல நரகம்னு ஒண்ணு இருக்கும். ஆக 2 தன்மை கொண்ட இந்த உலகம். அப்ப 2500 வருடம் சொர்க்கம் முடிஞ்சு நரகம் ஒரு 2500 வருடம். ஆக மொத்தம் 5000 வருடத்தினுடைய முடிவு தருவாயில இப்ப நம்ம எல்லாரும் இருக்கோம். அப்ப இறைவன் எப்போ இங்க வர்றாரு பாத்தீங்கன்னா அந்த யுக சந்தின்னு சொல்லுவோம். அதாவது கலியுக முடிவிற்கும் சத்தியுக ஆரம்பத்திற்கும் அந்த இடைப்பட்ட காலம் தான் யுக சந்தி. 2 யுகங்கள் சந்திக்கிற நேரம். இந்த நேரத்துல இறைவன் வர்றாரு. இறைவன் வரக்கூடிய காலம் வைரத்திற்கு சமமான காலம். இதுக்கு பேர் புருஷோத்தம சங்கமயுகம்னு சொல்லுவாங்க. புருஷ்னா ஆத்மா. ஆத்மா உத்தமமாகக்கூடிய யுகம் இது. இறைவன் எல்லா ஆத்மாவையும் தூய்மையாக்குறாங்க. இறைவனுக்கு ஒரு பட்டம் உண்டு, பதீத்த பாவனர்னு பேர். பாபநாசம்னு பேர் வச்சிருக்கிறோம். பாவங்களை நாசம் செய்பவர் இறைவன். இன்னைக்கு முழு உலகத்துல இருக்கிற 800 கோடி பேருமே பாவாத்மா. ஒரு ஆள் கூட நான் புண்ணிய ஆத்மான்னு சொல்லிக்க முடியாதுங்க. எல்லார்ட்டையும் பாவம் இருக்கு. ஏன்னா இந்த உலகம் விகர்ம உலகம், விகர்ம சகாப்தம். விகர்மம்னா பாவம். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சிருவோம். ஸோ பாவச்சுமை ஒவ்வொருத்தையும் இருக்கு. அந்த பாவத்தின் விளைவு தான் நோய், துக்கம், கஷ்டம். துன்பம் இல்லாத மனிதன் ஒருத்தரும் இல்லை. ஏதாவது மன கஷ்டமோ, பண கஷ்டமோ, உடல் கஷ்டத்தோ தான் முழு உலகம் இருக்கு. ஆக இந்த முழு உலகத்தை விடுவிக்கிறதுக்காக இறைவன் வர்றார். அந்த இறைவன் தரக்கூடிய முதல் ஞானம் என்னன்னா ஆத்மா பத்தி சொல்றார். அதாவது இந்த உடல்ல 2 புருவத்துக்கு மத்தியில 3 இன்ச்சி உள்ள தள்ளி ஒரு ஒளி இருக்கு. ஆத்மா இருக்கு. ஆத்மா அங்க இருக்க போய் தான் நம்ம பொட்டு வச்சுக்கிறோம், சிந்திக்கும் போது இப்படி பண்றோம், தலவிதின்னு சொல்றோம். எலும்பும் சதையினால் ஆன இந்த உடல் பிளஸ் இந்த ஆத்மா சேர்ந்தா ஜீவாத்மா. இந்த உடல்ல இந்த ஆத்மா பிரிஞ்சிருச்சுன்னா உடலை எரிச்சிடும் அல்லது புதைச்சிடும். ஆனா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கேன். ஆத்மா நீரில் கரையாது, நெருப்பில் எரியாது, வாளால் வெட்ட முடியாது. ஆக அந்த ஆத்மா என்ன ஆகும்னு கடவுள் சொல்றாரு. நம்ம காலங்காலமா நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய மனித குருக்கள் வழி சொல்லியிருக்காங்க. ஆனா கடவுளே குருவாக நமக்கு இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா மனித ஆத்மா மீண்டும் மீண்டும் மனிதனாக பிறக்கும். எப்படி ஒரு மாங்கொட்டையை வச்சா மாமரம் வரும், வாழையை வச்சா வாழை மரம் வரும், அதே போல மனித ஆத்மா மனிதனாக பிறக்கும். ஆணோ பெண்ணோ மாறி மாறி பிறக்கும். இப்ப நான் ஆண்னா அடுத்த பிறவில பெண், இப்படியே மாற்றம் வரும். இந்த ஆத்மாவுல மனம், புத்தி, சுபாவம்ங்கிற ஒரு 3 சக்திகள் உள்ளது. மனம்ங்கிறது கடல் அலைகள் போல எண்ண அலைகள் இரவு பகல் உற்பத்தி ஆயிட்டே. இந்த புத்திங்கிறது தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி.
இந்த எண்ணம் நல்லதா கெட்டதா, காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லித்தரும். இந்த சம்ஸ்காரம்னு ஒரு பகுதி இருக்கு. நம்ம என்ன செஞ்சாலும் உள்ள ரெக்கார்ட் ஆகும். பார்த்தது கேட்டது பாவம் புண்ணியம் நல்வினை தீவினை எல்லாம் உள்ள ரெக்கார்ட் ஆகும். இதைத்தான் சித்திரகுப்தன்கிறவரு நம்ம கணக்கு எழுதுறாரு. யமதர்மனுடைய கணக்கப்புல அதோட மீனிங் என்னன்னா, சித்திரம்னா உடல், குப்தம்னா ரகசியம். இந்த உடலுக்குள்ளேயே ரகசியமான இந்த இடத்துல நம்ம செய்யறதெல்லாம் பதிவாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐயாவை நான் பார்க்குறேன்னா இந்த முகம் எனக்கு பதிவாயிடும், இந்த முகம் உங்களுக்கு பதிவாயிடும். திருப்பி என்னைக்கு சந்திச்சாலும் ஒருத்தருக்கு அறிமுகம் பண்ணிக்கிறோம். இன்றைய நாள் விட்டுருங்க, 1ஆம் கிளாஸ் எங்க படிச்சீங்கன்னா அந்த ஸ்கூல் ஞாபகம் இருக்கும். அது போலவே நாம செய்யற பாவ புண்ணியம் உள்ள பதிவாயிடும், அது நம்ம கூட வரும். புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி வரும். பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம் நஷ்டம் நோய்கள் வரும். புண்ணியத்தை சேர்க்கணும், பாவத்தை போக்கணும். அதுக்கு பகவான் ஒரு வழி சொல்றாங்க. நம்ம உடல் ஒரு கார்னு சொல்றாங்க. எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டா, ஏதோ வண்டி ஓடுது சார், சாமி புண்ணியத்துலன்னு சொல்றோம். அப்ப இந்த உடல் ஒரு வாகனம், ஆத்மா டிரைவர். வண்டி ஓட்டும் போது டிரைவர் தூங்குற ஆக்சிடென்ட் ஆயிடும். அதே போல இந்த கண்ணு திறந்த நாம இந்த 3வது கண்ணை மூடிக்கிட்டோம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் மொழிக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த கண் சொல்லலையா, இதுதான் டெய்லி முடிக்கிறோமே. உள்ளே இருக்கிற கண் எப்போ திறக்கிறோமோ அங்கேயே கடவுள் காட்சி கிடைக்கும். ஸோ இதைத்தான் அந்த ஞானிகள்லாம் ரிஷிகளுக்கெல்லாம் அந்த கண் திறந்து அந்த கடவுள் காட்சி கிடைச்சிது. பகவான் சொல்றாரு, என்னுடைய அத்தனை குழந்தைகளுக்கும் என்னை பார்க்கிற உரிமை இருக்கு, அந்த கண் திறக்க வேண்டும்ன்றார். இந்த பாடசாலையோட பேரே கண் மருத்துவமனைன்னு தான் சொல்றாரு. எப்படி அரவிந்த் கண் மருத்துவமனை குறைய நீக்குதோ, அதே போல ஆத்மாவை சுற்றி இருக்கிற திரையை நீக்கி விடுங்க. அவங்க என்னை தரிசிக்கணும், என்கிட்ட பேசணும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே இறைவனை பார்க்க முடியும், அவர்கிட்ட பேச முடியும், அவர்கிட்ட இருந்து வரம் பெற முடியும் என்கிற கருத்தை பகவான் சொல்றாங்க. இறைவன் ஜோதி சுரூபமானவர். ஜோதி பித்துன்னு சொல்லுவோம், பித்துன்னா புள்ளி. இறைவனை சிவ பரமாத்மான்னு போட்டிருப்பாங்க. பரம ஆத்மா, அதாவது மேல இருக்கிற ஆத்மா தான் சிவன். அவரோட பேர் சிவன். சிவன்கிற சொல்லுக்கு சமஸ்கிருதத்துல புள்ளின்னு அர்த்தம், தமிழ்ல நன்மை செய்பவர்னு அர்த்தம். பிதான்னா அப்பா, பரம பிதானா மேல இருக்கிற அப்பா தான் சிவன். ஆக நம்ம எல்லாருக்குமே 2 அப்பா. உடலுக்கு ஒரு அப்பா, ஆத்மாவுக்கு ஒரு அப்பா. உடலோட அப்பா வெவ்வேறு அப்பா, ஆனா எல்லா ஆத்மாக்களுக்கும் சேர்த்து ஒரு அப்பா. இதெல்லாம் எழுதி வச்சாங்க. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் தான். அப்போ உடலோட அப்பா உடல் மாதிரி இருக்காங்க, ஆத்மா ஒளி, அதோட அப்பா ஒளியாக பிரம்மலோகத்துல இருக்காங்க. அவருடைய நினைவு சின்னம் தான் நம்முடைய சிவன் கோவில். இப்ப நம்ம சாமி கும்பிடும் போது கடவுளே, பகவானே, ஆண்டவா, ஈஸ்வரான்னு சொல்லுவோம். ஆனா அப்பான்னு சொல்லுங்க, இந்த வித்யாலயம் வழியில் இறைவனை அப்பான்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை ஒரு மந்திர சொல். அப்பான்னு சொல்லும் போது உறவு வரும், நெருக்கம் வரும். அப்பாவுடைய ஆஸ்தி ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறப்புரிமை, பர்த் ரைட். அப்ப நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர்? ஞானாமிருத கடல், ஆனந்த கடல், சாந்தி கடல், கருணை கடல், இப்படி எல்லா குணங்களும் சக்திகளும் நிறைந்த ஒரு அப்பா. ஆனா அவருடைய பிள்ளைகள் ஏன் பவர் கம்மியாகி ஏன் கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்கன்னா, பிரிவு தான் காரணம். இறைவனை விட்டு நம்ம பிரிஞ்சதும் இல்லாம மறந்து போயிட்டோம். இப்ப மீண்டும் அவரோடு இணைய வேண்டும். அவரை நினைவுதான் ஒவ்வொரு வினாடியும் அவரை நினைக்கக்கூடியவங்களா மாறும். ஸோ இறைவனை நினைக்கணும்னா முதல்ல தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம்னு சொல்லுவாங்க. அப்போ செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறதுனா ஒவ்வொருத்தருமே நான் ஆத்மாங்கிற ஒரு முதல் பாடத்தை உறுதி செஞ்சுக்கணும். இந்த ஒரு நினைவு முதல்ல மரண பயத்தை நீக்கும். ஏன்னா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. மரணத்தோட டெபினிஷன் என்னன்னா, ஒரு ட்ரெஸ்ஸும் அட்ரஸும் மாறுவது மரணம். உடல்ங்கிற ஒரு ட்ரெஸ் மாறும், வசிக்கிற ஒரு அட்ரஸ் மாறும், அவ்வளவுதான். ஆனா இன்னொரு இடத்துல நம்ம வாழ்க்கையை தொடரத்தான் செய்யும். ஸோ இந்த ஆத்மாவுடைய குணாதிசயம்னு பார்த்தீங்கன்னா நித்தியம்னு போட்டோம். அதாவது நித்தியம்னா பெருசாகாது சிறுசாகாது. சைத்தன்யம், அதாவது உணரக்கூடிய சக்தி ஆத்மாவுக்கு தான் இருக்கு. இந்த உடல் ஜடம், கல், மண்ணுக்கு சமம். ஆத்மா இருக்க போய்னா வெப்பம், குளிர், ஒலி எல்லாம் கேட்கும். ஸோ அது போன பிறகு இந்த உடல்
மண்ணுக்கு சமமாயிருக்கு. அப்போ இந்த உடலுடைய துருவ மத்தியில இருந்துட்டு கண் மூலமாக பார்க்கின்றது, வாய் மூலமாக பேசுகின்றது, கர்ம இந்திரியங்கள் மூலமாக காரியங்கள் செய்வது இந்த ஆத்மா. ஆக நான் ஆத்மாங்கிற முதல் ஞானம் ஒவ்வொரு இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு செய்தி பெற வேண்டும் என்கிறத கடவுளுடைய விருப்பம். அடுத்தனா ஆத்மாவுடைய தந்தை பரமாத்மான்னு பார்த்துட்டோம். ஆக பகவான் ஒருவர் தான். இதைத்தான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதிட்டார், ஏக இறைவன் கொள்கை. அப்போ நம்ம ஏன் தேவர்களையும் பகவானையும் பிரிக்கிறோம்னா, ஒன்றுபட்ட மனமே வெற்றி அடையும். மனம் ஒரு இடத்துல நிலை பெறணும். அப்போ நம்முடைய மனம் யாரிடம் வைக்க வேண்டும் என்றால், 33 கோடி தேவர்களுக்கு தலைவர் யாருன்னா சிவன் தான். அதாவது தேவம் தேவ மகாதேவன். அப்ப தேவாதி தேவர்களுக்கும் சக்தி தருபவர் சிவன். அப்ப அந்த சிவ பரமாத்மாவை நாம் ஒவ்வொருவரும் மனதால் நினைக்க வேண்டும், அகக்கண்ணால் பார்க்க வேண்டும். ஆக நினைக்கும் பொழுது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இறைவனை நினைச்சா ஆத்மாவுக்குள்ள ஒரு எலக்ட்ரானிக் பவர், அவரை நினைச்ச உடனே ஒரு கனெக்ஷன் ஆகுது. அதாவது டு லிங்க் வித் காட், கடவுளுடைய கனெக்ஷன் ஆகுது. அவற்றில் ஒரு கரண்ட் வருது. அந்த கரண்ட் சக்தி 3ஆக பிரியுது: தூய்மை, சுகம், சாந்தி. அதாவது எப்படி ஒரு அணுவை பழந்தா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் வருதோ, அதே போல இறைவனிலிருந்து வரக்கூடிய ஒரு சக்தி நமக்குள்ள வந்தா அது 3ஆக பிரியுது: தூய்மை, சுகம், சாந்தி. ஏன் கடவுளை நினைக்கணும்னு பார்த்தா, நம்ம நினைக்க புண்ணியத்தை சம்பாதிக்கணும். இந்த முழு அவையார் சொல்லுவாங்க, அறம் செய்ய விரும்பு. இந்த உலகத்துல அறம் இருக்கணும்னு நீங்க விரும்பினா போதும், செய்யணும் கூட சொல்லல, விரும்பு. அந்த அந்த விருப்பம் தான் இந்த உலகம் சுகமான உலகமாகட்டும், சாந்திமயமான உலகமாகட்டும் என்று நீங்க நினைங்க. அந்த எண்ணம் வேலை செய்யும். அப்போ யாரை மையப்படுத்தி நினைக்க? அந்த இறைவனை நினைச்சா நம்ம ஆத்மாவுக்கு அந்த கரண்ட் சக்தி வரும். எப்படி ஒரு வேப்ப மரம் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு எப்படி உறிஞ்சி ஆக்சிஜனா கொடுக்குது, 15 லிட்டர் ஆக்சிஜன் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணுது. அதே போல பிராணநாதனான அந்த இறைவனை நம்ம நினைக்கும் போது அந்த பிராண சக்தி, உயிர் சக்தி இந்த உலகத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ இந்த 1% பேர் இறைவனை நினைச்சா இந்த உலகம் நல்ல உலகம் ஆயிடும். 1% பேர் நினைக்கக்கூடியவங்க இல்லையா? அதாவது மனதார அந்த மனசை இறைவன்கிட்ட இணைச்சிட்டு நினைக்கிற 1% பேர் இருந்தால் இந்த முழு உலகத்துல சாந்தி நிறைஞ்சிருமா, சுகம் நிறைஞ்சிருமா? ஆனா அந்த எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு. உதாரணத்துக்கு அம்பையில 40,000 பேருக்கு மேல இருக்காங்க. 1% ஒரு 400 பேர் வரும். அந்த 400 பேர் எண்ணிக்கை கூட இறைவனோட இணையிற புற வழிபாடு பண்ண தெரியும், ஆனா அக வழிபாடு பண்ண தெரியல. ஸோ பகவான் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னை நினைவு செய்து சக்திசாலி ஆக வேண்டும். இந்த கோமதி அம்பாள் தபசு கூட இறைவனை நினைக்கிறது தான். ஸோ அந்த தவம் அவங்க மட்டும் பண்ணதில்லை, நம்ம எல்லாருமே பண்ண வேண்டும். எல்லாரும் அது தபசு காட்சி கிடைக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் தவம் செஞ்சா நமக்கும் காட்சி கிடைக்கும். ஆக நாம் இறைவனை தவம் செய்ய வேண்டும். தவத்தை தான் சுருக்கி தியானம், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம காட்டுக்கோ எங்கேயோ மலைக்கோ போய் பண்ண வேண்டியது. இருந்த இடத்துல இருந்து தன்னுடைய அப்பாவை நினைக்கிறது என்ன இருக்கு? கடவுள் பகவான்கிற வார்த்தையை நீக்கிட்டு என்னுடைய அப்பா சிவன், அவரை நான் நினைக்கிறேன்னு நினைக்க உட்கார்ந்தால் இதுதான் தவம். தவம் செய்வார் தக்க கர்மம் செய்வார், அவம் செய்வார் ஆசைப்பட்டது வள்ளுவர் சொல்வார். ஸோ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நிறைய ஆசைகளால தவம் செய்யறத மறந்துட்டோம். இப்போ தவத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் ஆற்றல் மிக்கவர்களாக மாற வேண்டும். அதோட ஒரு 16 குணத்தை நம்ம நிரப்பிக்கணும். பெரியவங்க வாழ்த்துவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் 16 சக்திகளை இறைவன்கிட்ட வாங்கணும். எப்படி ஸ்கூல்ல 16 வாய்ப்பாடு படித்து மனப்பாடம் பண்ணுவோமோ, அதே போல இறைவன் மூலமாக 16 குணங்களை வரமாக பெற வேண்டும். அதை இந்த உலகத்திற்கு வழங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இந்த உலகத்திற்கு குணதானம் செய்பவர்கள் தான் தேவர்கள். வடமொழியில தேவங்கிற சொல் கொடுப்பவர்கள் அர்த்தம். தேவதா என்றால் கொடுப்பவர்கள், லேவதா என்றால் வாங்குபவர்கள். நம்ம என்ன நிலையில இருக்கிறோம்? கை நீட்டி வாங்குற நிலையில இருக்கிறோம். ஆனா அப்பா இறைவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க கொடுக்கிறவங்களா மாறுங்க, தேவர்களாக மாறுங்க. ஸோ நம்முடைய ஒரு
பரிணாமத்தை சொல்றார். மனிதனிலிருந்து தேவதை ஆக வேண்டும். இறைவன் பகவான் ஒரு லட்சியம் கொடுக்கிறார். இந்த பூமியில எந்த பதவி உயர்ந்த பதவின்னா தேவதா பதவி தான். நம்முடைய வீடுகள்ல பாருங்க, யாரோட போட்டோ மாட்டி வச்சிருக்கோம்னா இந்த நாராயணர் படம், கோமதி அம்பாள் படம், விநாயகர், முருகன், சாமி படம்லாம் மாட்டிருக்கோம். அந்த தேவர்கள் தான் உயர்ந்தவர்களாம். கரண்டை கண்டுபிடிச்ச மைக்கேல் ஃபாரடே படம் மாட்டி வைக்கல, பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் படம் மாட்டி வைக்கல, பென்சிலனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் பிளமிங் படம் மாட்டி வைக்கல. அந்த விஞ்ஞானிகளை விட இந்த உலகத்தில் எண்ணங்கள் மூலமாகவே உலகத்தை இயக்கிய பாலனை செய்த அந்த தேவர்கள் தான் இந்த உலகில் உயர்ந்தவர்கள். அந்த தன்னுடைய பிள்ளைகள் தேவர்களாக ஆக வேண்டும். இதுதான் இறைவனுடைய விருப்பம். அவர் என்ன செய்யறாரு? சிவனுக்கு திரிமூர்த்தி சிவான்னு சொல்லுவாங்க. அதாவது 3 மூர்த்திகள் மூலமாக காரியங்கள் செய்வாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர்னு சொல்லுவோம். அப்ப பிரம்மா, அப்ப இறைவன் என்ன செய்யறாருன்னா ஒரு மனித உடல்ல பிரவேசமாகி ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா சிவபெருமான் ஒரு பொழுதும் கர்ப்பத்தில் வருவதில்லை. அவருக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. யாருக்கு தாய் தந்தை இல்லையோ, யாருக்கு பிறப்பு இறப்பு இல்லையோ, யார் யாரிடமும் கற்க வேண்டியதில்லை, அவர் தான் பகவான். இது இலக்கணம். ஆக சிவபெருமான் அந்த பிறப்பு இறப்பு இல்லாத இறைவன் ஒருத்தருடைய உடல்ல தற்காலிகமாக பிரவேசமாகி நம்ம எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறாரு. இந்த சம்பவம் 1936ஆம் ஆண்டு இந்த பூமியில நடந்தது. இந்த கராச்சி, இன்றைய பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் ஒன்றாக இருந்த காலம், அந்த கராச்சிங்கிற ஊர்ல ஒரு விஷ்ணு பக்தர், மிகச்சிறந்த ஒரு விஷ்ணு பக்தர் இருந்தாரு. அவருடைய பெயர் தாதா லேக்ராஜ்னு சொல்லுவாங்க. அந்த தாதா லேக்ராஜ் மேல ஒரு நாள் அவர் வீட்டுல ஒரு சத்சங்கம் நடந்துட்டு இருந்தது. அந்த சத்சங்கம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ரிஷி பேசிட்டு இருக்கிறார். இவரு அந்த மீட்டிங்ல இருந்து மெதுவா எந்திரிச்சு அவருடைய பூஜை ரூமுக்கு போய் உட்கார்றாரு. இந்த லேக்ராஜுடைய வீட்டம்மா பேர் யசோதா. யாரையும் அவமதிக்க மாட்டாரு. ஒரு மகான் பேசும்போது பாதியில போறாரு. அப்போ உடம்புக்கு முடியல போல நினைச்சிட்டு பக்கத்துல இருந்த மருமகிட்ட கொஞ்சம் மாமாவை போய் கவனிக்கமானா உடனே அந்த மருமக எந்திரிச்சு போனாங்க. அந்த லேக்ராஜுக்கு உடம்பு சுகம் இல்லைன்னா பெட்ரூம்ல போய் படுத்திருக்கணும். ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா அவருடைய பூஜை ரூம்ல போய் கமலம் போட்டு உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு முன்னால பெரிய விஷ்ணுவோட படம், ஆயில் பெயிண்ட் படம் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. உடனே அந்த அம்மா நினைச்சது சாமி கும்பிடாரு போல நினைச்சிட்டு ஓரமா நினைச்சு, அப்ப என்ன நடந்ததுன்னா ஆகாயத்துல இருந்து ஒரு ஒளி வந்து அவருடைய நெத்தியில என்ட்ரானோடனே அந்த ரூம் பூரா சிகப்பு நிறமா மாறி அந்த தெய்வீக குரல், அசரீரி குரல் வந்தது. நிஜானந்த ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் ஜோதி பிந்து ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் பிரகாச ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் ஞான ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம். இப்படி அந்த ஒளி பேசிட்டு அப்படியே மேல போயிட்டு போன பிறகு அவர் சுத்தமுத்துன்னு பார்த்தாரு. நான் அந்த ஹாலில் உட்கார்ந்துருந்தேன், எப்படி இங்க வந்து யோசிக்கிறேன். அப்ப அந்த மருமக சொன்னாங்க, மாமா நீங்க அந்த ஹால்ல இருந்து உட்கார்ந்தீங்க, ஒரு ஒளி வந்து உங்க நெத்தியில போச்சு, இந்த ரூமோட கலர் மாறிச்சு, ஒரு குரல் கேட்டுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா 2 பேருக்கு என்னன்னு விளங்கல. ஆனா நடந்தது என்னன்னா அந்த ஒளி இறைவன், ஜோதியான அந்த இறைவன் நெத்தியில போறதுக்கு பேர் பரகாய பிரவேசம்னு சொல்லுவாங்க. காயம்னா உடல், பரகாயம்னா இன்னொருத்தருடைய உடல்ல பிரவேசமாகி கடவுள் தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். அதாவது செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். சிவோகம் அப்படின்னா சிவனாகிய நான் ஜோதி பிந்துவாக இருக்கின்றேன். பிந்துன்னா புள்ளி, நான் ஒரு ஒளி புள்ளியா இருக்கிறேன், பிரகாச சொரூபமா இருக்கிறேன். பிரேம்னா அன்பு, அன்பு சொரூபமா இருக்கிறேன், ஞான சொரூபமா இருக்கிறேன், சக்தி சொரூபமா இருக்கேன்னு கடவுள் தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டு மேல போயிட்டார். அப்புறம் இந்த லேக்ராஜ்ங்கிறவரை மீண்டும் அந்த சத்சங்கத்துல உட்கார்ந்தாரு. நிகழ்ச்சி முடிஞ்சு, விருந்து வைபவம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. அடுத்த நாள் அவர் வியாபார விஷயமாக அவருடைய கடை, வைரக்கடை கல்கத்தாவில் உண்டு. கராச்சி டு கல்கத்தாவுக்கு ரயில் ஏறினார். அப்படி ஏறும் போகும்போது அந்த காலத்துல நிலக்கரி ரயில் தான், ஸ்லோவா தான் போகும், ஸ்லீப்பரும் கிடையாது. அப்படியே ஒரு 3 நாள் ஆச்சு. அசதியா இருக்குன்னு
பிரேக்கப் பண்ணிட்டு பனாரஸ்ல இறங்கிட்டார். இன்றைய காசி, வாரணாசி, பனாரஸ்ல இறங்கி அவருடைய நண்பர் வீட்டுக்கு போறார். அங்க போய் சாப்பிட்டுட்டு ஒரு சாய்வு நாற்காலியில அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறார். அப்படி ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அவருக்கு 2 காட்சிகள் கிடைக்கும். எதிர்காலத்துல நடக்கக்கூடியது முன்கூட்டியே தெரிஞ்சா அது பெயர் சாட்சாத்காரம்னு சொல்லுவாங்க. முதல்ல இவர் என்ன பார்க்கிறாருன்னா, இந்த பூமி 2ஆ பிளக்குற மாதிரி பார்க்கிறார். கடல் கொந்தளிச்சு கோடிக்கணக்கான மக்களை மூழ்கடிக்குது, ராக்கெட்டுகள் கொண்டு மழை பொழிவிக்குது, கட்டடங்கள்லாம் வெடிச்சு சிதறது, கோடிக்கணக்கான மக்கள் இறக்குறத பார்க்கிறார். அப்படியே பயத்துல விலவலத்து போய் எதிர்த்தாரு. உடம்பெல்லாம் வேர்த்திருந்தது. நான் கெட்ட கனவு பார்த்துருக்கேன்னு நினைச்சிட்டு பக்கத்துல இருந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் விஷ்ணுவ மனசுல நினைச்சிட்டு திருப்பி அப்படியே படுக்கிறார். கொஞ்ச நேரம் ஆன உடனே இன்னொரு காட்சி தெரியும். ஒரு புது உலகம் தெரியும். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு பூந்தோட்டங்கள், பழத்தோட்டங்கள், நந்தவனங்கள், அழகான நீளமான நதிகள். அந்த நதி கரையில அழகான தங்க மாளிகைகள், கந்தர்வ மாளிகைகளாக ஜொலிக்குது. அதுக்கு பக்கத்துல புஷ்பக விமானங்கள். அங்க வசிக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தருமே லட்சுமி நாராயணர் போல இருக்காங்க. அதாவது ஒளி கிரீடம் இருக்கு, ரத்தன கிரீடம், காசு மாலை, பட்டாடை, பீதாம்பரம், தங்க மாளிகை, இப்படி 2 பேர் இல்லை, எல்லாருமே தேவர்கள் மட்டும்தான். அந்த காட்சி பார்த்து முடியும் பொழுது மீண்டும் அந்த ஒளி வருது. வந்து அவர்கிட்ட பேசுது. நீ முதலில் பார்த்த காட்சி இந்த பழைய நரக உலகத்தினுடைய அழிவு காட்சி. 2வது பார்த்த காட்சி அழிவுக்கு பின் உருவாகக்கூடிய புது உலகம். இந்த பழைய நரக உலகத்தை அழித்துவிட்டு புதிய உலகமான சொர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இந்த காரியத்திற்கு உன்னுடைய உதவியும் தேவைப்படுகிறதுன்னு அந்த இறைவன் பேசுறார். இவரும் சம்மதித்து தலையெழுத்துக்கிறார். உடனே அந்த ஒளி போய் இப்போ அந்த தாதா லேக்ராஜ் என்கிறவர் பார்த்த 2 காட்சிகள் மூலமாக நாம எல்லாரும் ஒரு 2 விஷயத்தை கிளியர் பண்ணிக்கணும். அதாவது சொர்க்கம், நரகம் இதே பூமியில் தான். 2500 வருஷம் சொர்க்கம், 2500 வருஷம் நரகம். ஸோ நரகத்தை நீக்கி சொர்க்கத்தை உருவாக்க நான் வந்திருக்கேன். அப்போ பகவான் வருவாரா, இப்படி எல்லாம் பேசுவாரானா, கீதா மாதா, அதாவது இந்தியாவுடைய சாஸ்திரங்கள்ல முதல் நம்பர் சாஸ்திரம் பகவத்கீதை. அப்போ அதுல இந்த சுலோகனை நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம். யதா யதா தர்மஸ்ய க்லானிர்பவி பாரத் சம்பவாமி யுகே யுகே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்மஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு படிப்போம். அப்போ நான் அதர்மம் உச்சநிலை அடையும் பொழுதுதான் நான் வர்றேன்னு வாக்குறுதி தர்றாரு. ஆக இந்த இறைவன் வந்து இந்த அதர்மத்தை நீக்கி ஒரு நல்ல உலகத்தை உருவாக்குறாரு. தனி நபரா உருவாக்குறாரா? இல்ல. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த லேக்ராஜ் மூலமாக ஒரு வித்தியாலயத்தை உருவாக்குறாரு. அந்த வித்தியாலயத்தோட பேர் தான் ஓம் மண்டலின்னு ஆரம்பிச்சார். ஓம்னா ஆத்மா, ஆத்மா பத்திய ஒரு சபைன்னு சின்னதா ஆரம்பிச்சார். இந்த காட்சிக்கு பிறகு அவர் கல்கத்தா போய் வியாபாரத்தை சீக்கிரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாரு. இடையில வீட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதினார். நான் எதை தேடிக்கொண்டிருந்தேனோ அதை அடைந்து விட்டேன், எல்லையற்ற ஆட்சியை கண்டேன்னு எழுதினார். அதாவது நான் கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன், நான் பார்த்துட்டேன், சொர்க்கம்ங்கிற ஆட்சியை பார்த்தேன்னு எழுதுறார். அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் இந்து மாகாணத்துல ஏற்பட்டு இந்த லேக்ராஜோடைய அவர் கிருஷ்ணர் மாதிரி மற்றவங்களுக்கு காட்சி தெரிஞ்சது. உடனே அவரை தேடி வர ஆரம்பிச்சாங்க. அந்த ஒளி தினந்தோறும் சர்வ சாதாரணமா வந்து ஞானம் சொல்லாது. நீ ஆத்மா, உன்னுடைய கடந்த பிறவி பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது, ஒரு பிறவில நீ நாராயணனா இருந்த, இப்ப நீ சாதாரண ஆளா இருக்க, இப்படி எல்லாம் இந்த ஒரு பிறவி வரலாறுகளை இறைவன் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த நாராயணன் தான் பிரம்மாங்கிறது தான் அனந்த சயனம் பண்ணியிருக்கிறார். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நாராயணர் படுத்திருப்பாரு. அவருடைய தொப்புள்ள இருந்து ஒரு தாமரை, அதுல பிரம்மா உட்கார்ந்துருப்பார். இதனுடைய ரகசியம் பகவான் என்ன சொல்றாங்கன்னா, முதல் பிறவி நாராயணராக இருக்கிறவரு அவருடைய 84வது பிறவில பிரம்மாவாக மாறுறார். அந்த பிரம்மாங்கிற பட்டம் யார் தர்றாங்கன்னா, இறைவன் அந்த லேக்ராஜுக்கு என்ன ஒரு பட்டம் தந்தாருன்னா, நீ இந்த பூமியில நல்ல பிரஜைகளை உருவாக்குறதுனால பிரஜா பிதா பிரம்மான்னு உங்களுக்கு பேர் வைக்கிறேன். அதாவது இவர் ஒரு பள்ளிக்கூடத்துல துவக்கினாரு. ஒரு 380 மாணவ மாணவிகள் அதுல சேர்ந்தாங்க.
அவங்களுக்கு சாப்பாடு தங்குமிடம் எல்லாம் ஃப்ரீ. அவங்க வேலை என்னன்னா சிவபெருமான சதா நினைவில் இருக்கணும், ஒரே மனம் கொண்டு இறைவன் தவம் இருக்கணும். எப்படி அம்பாள் தபசு செஞ்சாங்களோ அதே போல ஒரு 380 பேர் அந்த ஓம் மண்டலினியில தபத்துல உட்கார்ந்தாங்க. அவங்க மனம் பூரா இறைவனை, எல்லாம் 9 வயசு 10 வயசு குழந்தைகள், பால பிரம்மச்சாரிகள். சாப்பாடு தங்குற இடம்லாம் ஃப்ரீ. இவருக்கு அன்றைய காலத்திலேயே 14 கோடி ரூபாய் சொத்து இருந்தது. என் சொத்து சிவனுக்குன்னு ஒரு ஒயில் எடுத்து வச்சுட்டார். அதனாலதான் அந்த சொத்து தான் இன்னைக்கு வரைக்கும் 89 வருஷம் ஆயிடுச்சு இந்த வித்யாலயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆக அந்த தவம் செஞ்சாங்க. அந்த குழந்தைகளுக்கு பாடம் என்னன்னா, கடவுள் சொல்லுவார் இந்த பூமியினுடைய ரகசியங்கள். அதாவது சிவனுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்காரு, ஞான மூர்த்தீஸ்வரர்னு பேர். அதே மாதிரி ஆத்மநாதன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கோயில் இருக்கு ஆத்மநாதீஸ்வரர்னு பேர். ஆத்மாவுக்கு நாதன் இறைவன். ஆக இந்த ஆன்மாவுக்கு நாதனான இறைவன் ஞானம் தர வர்றார். 3 கால ஞானம் தர்றார். அதாவது குலசேகரப்பட்டினம் கோயில போட்டிருக்கும் ஞான மூர்த்தீஸ்வரர்னு போட்டிருக்கும். அப்போ அறிவு வேற, ஞானம் வேற. அறிவுங்கிறது எழுத்தறிவு, எண்ணறிவு, படிப்பறிவு, பட்டறிவுங்கிறோம். ஞானம்ங்கிறது எதிர்காலத்துல என்ன நடக்கும் என்கிறத யார் சொல்றாங்களோ அவங்கள ஞானிகள், தீர்க்க தரிசிகள்னு சொல்லுவோம். அப்போ பகவான் ஒருத்தர் தான் எதிர்காலத்தை கரெக்டா சொல்ல முடியும். ஏன்னா இன்றைய விஞ்ஞானியால அடுத்த வாரம் வரக்கூடிய பூகம்பத்தை சொல்ல முடியல, மழையை கரெக்டா சொல்ல முடியல. ஆக இறைவனாலதான் இந்த பூமியினுடைய எதிர்காலத்தை சொல்ல முடியும். அந்த ஞானி, அந்த ஞான மூர்த்தீஸ்வரர் இந்த பூமியினுடைய ஆதி மத்திய அந்திமம் 3 கால ஞானம் உணர்ந்த அந்த இறைவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு 3 கால ஞானத்தை கொடுக்கிறார். சோ இறைவன் பாகுபாடே கிடையாது. முழு உலகத்திற்கும் ஞானம் கொடுத்ததுக்கு அவர் ஓப்பன் யூனிவர்சிட்டி திறந்துட்டார். ஸோ அந்த 380 பேருக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 12 வருடம் தவம் பண்ண வச்சார். 12 வருடம் ஒவ்வொருத்தரும் அந்த சிவனை நினைச்சு அந்த சிவ சக்தியா மாறிட்டாங்க. பேரே பாருங்க, சிவசக்தி. ஒரு அறிஞர் சொன்னாரு, கடவுளை நினைத்தால் கடவுள் ஆகலாம், குப்பையை நினைத்தால் குப்பையாகலாம். அவ சதா கடவுளையே நினைச்சு கடவுளுக்கு சமமான சக்தி அடைஞ்சாங்க. அந்த 380 பேரை அந்த லேக்ராஜ் என்றவர் என்ன செஞ்சார்னா, நீங்க இப்ப நல்ல இறைவனுடைய ஞானம் பெற்றவங்க, நீங்க தான் உண்மையான ஞான கங்கைகள். இந்தியாவுல என்ன நம்புறாங்கன்னா, கங்கையில முங்கிய சித்தா முக்தி கிடைக்கும், மோட்சம் அடைஞ்சிடலாம்னு நம்புறாங்க. உண்மையிலே அந்த தண்ணி கங்கை அல்ல, ஞான கங்கையில முங்காதான் அந்த ஆத்மா தூய்மையாகும், அந்த பாவம் போகும். அந்த ஞானத்தை நீங்க போய் எல்லாருக்கும் சொல்லணும் என்று சொல்லிட்டு ஒரு 3 பெண் குழந்தைகளை, அவங்களுக்கு பிரம்மா குமாரிகள்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, கடவுள் என்ன சொன்னார்னா, லேக்ராஜ்ங்கிற பேரை பிரம்மான்னு மாத்துறார். நல்ல பண்புள்ளவர்களை உருவாக்குவதுன்னா பிரஜா பிதா பிரம்மா. இந்த இயக்கத்தை பெண்கள் கையில கொடுத்தாரு. ஏன்னா ஆத்ம சக்தியை வெளிப்படுத்துறதுல ஆண்களுக்கு 40%, பெண்களுக்கு ஒரு 60% உண்டா. அதனால பெண்கள்கிட்ட கொடுனார். அப்ப இறைவனுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அர்த்தம் உண்டு. இந்தியாவில் பாருங்க, தாய்நாடுன்னு சொல்லுவோம், தாய் மொழின்னு சொல்லுவோம், தாயின் மணிக்கொடின்னு சொல்லுவோம். நதிகள் பேர் பாருங்க, 90% நதி பெண்கள் பெற்றதா இருக்கு. கங்கை, யமுனை, காவிரி, கோதாவரி, நர்மதா. அப்போ அந்த இறைவன் சித்தப்படி பெண்கள்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருந்தார். அப்ப அந்த பிரம்மா குமாரிகள் அந்த ஞானத்தை சுமந்துட்டு எல்லா ஊர்களுக்கு போய் கொடுக்க போறாங்க. அதுல ஒரு 3 பேர் 1970ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு மெரினா பீச்சுக்கு வந்தாங்க. ஒரு நுங்கம்பாக்கத்துல தங்கி ஒரு லாட்ஜில் தங்கிட்டு இந்த ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை அந்த மெரினா பீச்சுல சொன்னாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ஏரல் ஆனந்த முதலியார் குடும்பத்தினர் அதை கேட்டுட்டு, அவங்க வடநாட்டுக்காரங்க, இவங்களுக்கு ஆதரவு தந்து இந்த இயக்கத்தை துவக்கி வச்சு இன்றளவும் அவங்க ஜவுளி கடை இன்னமும் இருக்கு, சரஸ்வதி ஸ்டோர்னு அங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த ஞானம், அந்த பிரம்மகுமாரிகள், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்த பிரம்மகுமாரிகள் என்ன ஆயிட்டுன்னா இன்னைக்கு உலகம் பூரா பரவிட்டு. ஏன்னா இதுல சத்தியம் இருக்கு, எந்த பொய்யும் கிடையாது, ரித்து வித்து சித்தையெல்லாம் கிடையாது. சிவனுடைய ஞானத்தால உங்க ஆத்மா தூய்மையாகும். சிவனை நினைச்சா சக்தி கிடைக்கும், சிவனை நினைச்சா பாவம் போகும். இதுதான் பிரதான கருத்து. ஆக இந்த ஞானத்தை, ரொம்ப எளிமையான ஞானத்தை 1 மணி நேர பாடசாலையாக வச்சு சிவன் பேர்ல இன்னைக்கு உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த அம்பையில நடக்குங்கிறது ஒரு இந்த பூமி தவ பூமி.
ஏற்கனவே அகஸ்தியர் தவம் பண்ணியிருக்காரு, வீரவல்லூர்ல பண்ணாரு. வீரவல்லூர்ல ஒரு சென்டர், எனக்கு வீரவல்லூர் கல்லடைக்குறிச்சியில் ஒரு சென்டர். ஆக இந்த ஏரியா பூரா அந்த மகரிஷி செஞ்ச தவத்தினுடைய ஆற்றல் ஈஸியா இந்த தியானம் பண்றவங்க வர்றாங்க, நடந்துட்டு இருக்கு. இந்த இந்தியாவுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு வந்து இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல 15 வருஷமா மாணவரா இருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் போடும்போது கூட சென்டருக்கு வந்துட்டு போனாங்க. டெல்லி அந்த இப்ப முதலமைச்சரா இருக்காங்க அந்த அந்த அம்மா, இந்த பிரம்மகுமாரி இந்த பேட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆக இது வந்து இந்த ஜாதி இந்த மதம்லாம் கிடையாது. முழு உலகின் தந்தை சிவன், முழு உலகத்திற்கும் இந்த சத்கதிங்கிற மோட்சம் அவர் அவர் பாகுபாடு பார்க்க மாட்டார். ஏன்னா எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அதனால பேர் தான் வேற. மாணிக்கவாசகர் சொன்னாங்க இல்லையா, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா. தென்னாட்டுல சிவன் கும்பிடுறோம், மற்ற நாட்டுல இறைவன் கும்பிடுறாங்க. ஆனா பெயர்கள் தான் வேற. இறைவன் ஒருத்தர் தான், பகவான் ஒருத்தர் தான். அவருடைய குழந்தைகள் தான் 800 கோடி பேரும். ஆக 800 கோடி பேரையும் நாம் எந்த கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்றால் இந்த கண் கொண்டு பார்க்க கூடாதுங்கிறார். ஆத்மாங்கிற கண்ணை திறந்து பாருங்க. ஆத்மான்னு மற்றவங்கள பார்க்கணும். ஹிந்து மதத்துல ஏன் பொட்டு வைக்க சொன்னாங்கன்னா, யாரை பார்த்தாலும் நெத்திய பார்க்கணும். உள்ள ஒரு ஜீவாத்மா, கடவுளோட பிள்ளை. உங்களுக்கு நான் தீமை செஞ்சா அந்த அப்பாவுக்கு பிடிக்குமா? ஏன்னா நீங்க அவரோட பிள்ளை. அதனால யார் ஒருத்தருக்கு நாம செய்யற நன்மையும் அது இறைவனுக்கு செய்யற நன்மை, யார் ஒருத்தருக்கு செய்யற தீமையும் அது கடவுளுக்கு செய்யற தீமை. அதனால நம்ம யார் ஒருத்தருக்கும் அன்பு செய்யணும், நன்மை செய்யணும். முடியலையா ஒதுங்கிடணும். துக்கம் தரக்கூடாது. பகவான் ஒரு வார்த்தை சொல்றார், துக்கம் கொடுத்தால் துக்கப்பட்டே இருப்பீர்கள். அப்ப முக்தி எப்படி இருக்கணும்? சுகமான முக்தி அடையணும். சரீரத்திலிருந்து கண்டிப்பா ஒரு நாள் முக்தி அடைய போறோம். இந்த சிவபெருமான நினைச்சுட்டே இருந்தா எப்படி மரணம் அமையும்னா, கனிந்த மாம்பழத்தை பிசுக்குனா விதை வந்துடும். இதே மாங்காயில இருந்து விதை எடுக்கணும்னா உடைக்கணும், அல்லது நிறைய சீவனம். அதே போல இறைவனை நினைக்காம இந்த பஞ்ச தத்துவங்களின் பற்றுதல், பஞ்ச இந்திரியங்களின் கற்றுதல், தேக அபிமானத்துல இருந்தா அவங்க காய், சிவனுடைய நினைவுல இருந்தா அவங்க பழம், ஞான பழம் ஆகும். நம்முடைய ஆத்மா லேசா இட்லியில இருந்து ஆவி வர மாதிரி போகணும். அப்போ பகவான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் சுகமான முக்தி அடைய வேண்டும். அதற்கான வழி எல்லாரும் பெறணும். பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் ஒரு வழி. ஒரு செகண்ட்ல முக்தி கிடைக்குங்கிறார். ஜனகருடைய வாழ்க்கையில அவர் விவேக முக்தி அடைந்தவர்னு போற்றப்படுகிறார். அப்போ அவருக்கு ஒரே சஞ்சலம், மன சஞ்சலம். ஜனகருக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தார், என்னுடைய சஞ்சலத்தை போக்க யாராவது ஒரு வழி சொல்லுங்க, முக்திக்கு வழி சொல்லுங்கன்னார். அப்போ ஒருத்தர், ஒரு ரிஷி, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஓலை குடிசையில இருந்த ஒரு ரிஷி ஒரு ஓலையை அனுப்பிட்டார். ஏட்டா வந்தா முக்தி நான் வழி சொல்லுவேட்டார். உடனே இந்த ஜனக மகாராஜா தேர்ல அப்படியே குதிரை கூட்டிட்டு வந்தார். வந்து அந்த ரிஷி உட்கார்ந்துருக்கிற அந்த குடிசையில போய் வணங்கி, சுவாமி நீங்க எனக்கு முக்திக்கான வழி சொல்லுங்கன்னு சொன்னாராம். உடனே உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட நீ அர்ப்பணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா உனக்கு முக்தி கிடைச்சிருந்தா. அப்ப சரின்ட்டு எனது அனைத்தும், அந்த காலத்துல வாக்குலயே உண்டு, எனது அனைத்தும் உங்களுக்கு நான் தார வார்க்கிறேன்டா. சரி அப்ப நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு முக்தி கிடைச்சிருந்தா. உடனே அவர் சரி ஐயான்னு ஜனகர் அப்படியே போய் அந்த தேர்ல ஏற போனாராம். உடனே இவர் கை தட்டினாராம், இங்க வாங்க. அந்த தேர் யாருடைய இருந்து கேட்டாராம். உங்களை அனைத்தும் என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, அதுல என்ன போய் ஏறீங்கன்னாராம். மன்னிக்கணும் சுவாமி, நான் நடந்தே போயிடுறேன்னாராம். நடந்து போகாதீங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். உங்க எல்லா ராஜ்யத்தையும் என்ன கொடுத்துட்டீங்க, சொத்தை கொடுத்துட்டீங்க. இப்போ அதை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்குறேன். நான் ஓனர், நீங்க ட்ரஸ்டி. அந்த ராஜ்யத்தினுடைய தர்மகர்த்தா நீங்க. இந்த உணர்வுல நீங்க ராஜ்யம் செய்யண்டா. அந்த ஒரு உணர்வு மாற்றம் அவர் வாழ்நாள் முழுக்க இந்த விதேக பக்தியுடன் வாழ்ந்த ஒருத்தர்னா ஜனகரா சொல்லுவாங்க. உடனே அவரு நான் ஃப்ரீடம் ஆயிட்டேன். அது மனமாற்றம். ஒரு வாசம் வந்து தர, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் உள்ளதுன்னு போட்டிருப்பாங்க. கழுத்தை கூட திருப்ப வேண்டாமா, மனசை திருப்பினாலே நல்ல ராஜ்யம் பக்கத்துல இருக்கு. அதைத்தான் ஜனகர் பண்ணாரு. அப்போ ஊர்ல எல்லாம் அவருக்கு புகழ் கூட ஆரம்பிச்சு. அப்போ சில ரிஷிகள் பேசிக்கிட்டாங்க, முனிவர்கள்,
இவர் ராஜ்யத்துக்குள்ள இருந்துட்டு எப்படி ராஜ ரிஷின்னு இவரை சொல்லிக்கிறாங்க, விவேக முக்தி அடைஞ்சிட்டாருன்னு புகழ் பாடுறாங்க, அது எப்படி முடியும்? பஞ்சனையில படுக்கிறாரு, பல்லக்குல போறாரு, என்ன ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டாங்க. உடனே அது ஒற்றர் மூலமாக ஜனகருக்கு தகவல் வந்தது. உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா, நாட்டுல இருக்கிற எல்லா ரிஷி முனிவர்களுக்கும் ஒரு விருந்து வைக்கலாம் வாங்கட்டார். எல்லாரையும் உட்கார வச்சு நல்ல அறுசுவை உணவு படையல் போட்டார். எல்லார் தலையும் மேலையில ஒரு கத்தியை தொங்க விட்டார். கனமான கத்தி, சின்ன மயிரிழை மாதிரி ஒரு கயிறுல தொங்க போட்டார். வந்தாங்க, எல்லாரும் உட்கார்ந்தாங்க. நல்லா கௌரவிச்சு சாப்பாடு கொடுத்தாரு. சாப்பாடு சாப்பிட்ட பிறகு, தாம்பூலம்லாம் கொடுத்த பிறகு திருப்தியானு கேட்டாரு. சுவையா இருந்ததான்னு கேட்டாரு. நாங்க எங்கெங்க சுவைய பார்த்தோம், எங்க தலையில இருக்கிற கத்தி தான் ஞாபகம் இருந்ததுன்னாரு. அப்போ இதே மாதிரிதான் நான் ராஜ்யம் நடத்துறேன். நான் வந்து இந்த ராஜ்யத்தின் சுவையில இல்லை, என்னுடைய நினைவு புறம் இறைவன்கிட்ட இருக்கு, நான் தர்மகர்த்தாவா இருக்கேன். அதே போல நாம அனைவருமே இந்த தர்மகர்த்தா நிலைக்கு நம்ம வரணும். இந்த உடல் இறைவனுடையது, இந்த பூமி, உடல், மனம், பொருள் அத்தனையுமே இறைவனுடையது. இறைவன்கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். நான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு கருவி, கடவுளினுடைய நினைவில் வாழக்கூடிய ஒரு கருவி, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பகவான் நடத்தட்டும்னு சொல்லணும். இதைத்தான் அந்த கீதையினுடைய சாரமாக ஒரு ஒரு தேர், 4 குதிரை, ஒரு அர்ஜுனர், ஒரு கிருஷ்ணர் கொண்ட ஒரு படம் எல்லார் கடையிலையும் இருக்கும். அந்த படம் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சித்திரம் தான். அதாவது மெய், வாய், கண், காது, மூக்குன்னு சொல்லுவோம். மெய்ங்கிறது இந்த உடல், உடல் ஒரு தேர், கண், காது, மூக்கு, வாய் 4 குதிரை. ஆத்மா தான் அர்ஜுனன். இந்த அர்ஜுனன்கிற ஆத்மா கிருஷ்ணன்கிறவரை தேரோட்டியா மாத்தினார், சாரதியா மாத்தினார். அந்த அர்ஜுனன் மாத்திரமல்ல, இந்த சொற்பொழிவு கேட்கிறோம்ல, நாம ஒவ்வொருத்தருமே அர்ஜுனன் தான். மகாபாரத யுத்தம் எப்பவுமோ நடந்தது கிடையாது. ஒவ்வொரு மனமும் இன்னைக்கு குருச்சேத்திர யுத்தம் தான். போர் களத்துலதான் இருக்கும். அந்த அந்த போர்ல வந்த நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், பத்மம் அதெல்லாம் இப்பவுமே இருக்கு. ஒரு குண்டு போட்டா லட்சக்கணக்கான பேரை கொன்ற இதெல்லாம் நாகாஸ்திரம் மாதிரி தான், பிரம்மாஸ்திரம் மாதிரி தான். ஆக அந்த யுத்த பூமியில இருக்கிறோம். நம்ம குழப்ப நிலையில் இருக்கும் ஆத்மா அந்த பரமாத்மாவின் துணையை பெற வேண்டும். கோவிலுக்கு போனா பொட்டு வச்சுக்கிறோம். எப்படி வைக்கணும்? இறைவா, அப்பா இந்த இடத்துல உட்காருங்கப்பா, என் கூட வாங்கப்பான்னு சொல்லி வைக்கணும். சாமி கும்பிட்டா பக்தி. அந்த சாமியை உள்ள வச்சா கர்ம யோகம்னு பேர். கர்ம யோகி தான் கடவுளுக்கு பிரியமானவர்னு கீதையில் எழுதப்பட்டது. நாம் ஒவ்வொருவரும் கர்ம யோகியாக மாற வேண்டும். சுவாசம் கூட ஒரு கர்மம் தாங்க. இந்த பூமி கர்ம சேத்திரம். தண்ணி எடுத்து குடிச்சாலும் ஒரு கர்மம் தான், சுவாசமும் கர்மம் தான். சுவாசத்திற்கு சுவாசம் இறைவன் நினைவில் இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலையும் 63 ஜென்ம பாவம் இருக்கா சார்? ஒரு பிறவி 2 பிறவி இல்லையா? பொதுவா சத்தியுகத்துல 8 பிறவி, திரேதாயுகத்துல 12. அந்த 2 யுகமும் எந்த பாவமும் செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாருமே 16 குணங்கள் நிரம்பியவர்கள், நிறைய குணமா இருக்கிறோம். யாரும் யாருக்கு ஹிம்சை பண்ண மாட்டோம். ஆக 2500 வருடம் அகர்மம், விகர்மம், சுகர்மம்னு கர்மத்தை 3ஆ பிடிக்காங்க. ஸோ 2 யுகம் நம்ம செய்யற கர்மம் அகர்மம், பாவத்திலையும் சேராது, புண்ணியத்திலையும் சேராது. துவாபர யுகத்துல இருந்து இந்த பூமியில விகர்ம சகாப்தம். எது செஞ்சாலும் அது பாவத்துல முடியும். நல்லதுன்னு செய்யறது கூட முடிவு பாவத்துல பேலன்ஸ் பார்த்தா பாவம் தான் இருந்துச்சு. இப்படியே துவாபர யுகத்துல இருந்து இன்று வரை 63 ஜென்மங்கள் செய்த அக்கௌண்ட் உள்ள இருக்கு. அந்த அக்கௌண்ட் தான் நமக்கு பிரச்சனையா வரும். நம்ம யாருமே நோயை வெல்கம் பண்ணல. வெத்தலை பாக்கு வச்சு நோயை வீட்டுக்கு வெல்கம் பண்ணவே இல்லை. ஆனா ஒவ்வொரு வீட்லையும் அன்வான்டா நோய் வருது, கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் வருது, விரும்பத்தகாதது வருது. என்ன காரணம்? ஹிந்து மதம் அதுக்கு ஒரு பதில் சொல்லுது. பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய இன்றைய ஜாதகம், இன்றைய வாழ்க்கை. அப்போ பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவம் கர்ம வினையா வருது. அப்ப நாம இப்ப என்ன செய்யணும்? பகவான் சொல்றாரு, 63 ஜென்ம பாவத்தையும் போக்கணும், எதிர்வரும் யுகத்திற்கு தேவையான புண்ணியத்தையும் சம்பாதிக்கணும். இந்த 2 பொறுப்பு உள்ள தருணங்கள். இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா, இந்த உடல் வேல்யபிள் சரீரம்.
மதிப்பு வாய்ந்த உடல் இந்த உடல். ஏன்னா இந்த உடல்ல தான் அந்த பகவான் வந்து சொல்ற ஞானத்தை கேட்கிறோம். 2 யுகமா மனித குருக்கள் சொன்ன ஞானத்தை கேட்டுட்டோம். இப்ப பகவானே சத்குருவாக வந்து ஞானம் சொல்றார். சிவனுக்கு ஒரு பேர் உண்டு, சத்தியம் சிவம் சுந்தரம். ஏன்னா சத்தியம் உரைப்பவர் அவர், உண்மையை சொல்லக்கூடியவர். சிவம் மங்களம் செய்பவர், சுந்தரர் அழகானவர், நிர்மலமானவர். ஆக அந்த நிர்மலமான ஜோதி வந்து சத்திய ஞானத்தை சொல்றார். அதை கேட்கக்கூடிய இந்த உடல் மதிப்பு வாய்ந்த உடல். இந்த உடல் மூலமாக 63 ஜென்ம பாவத்தை போக்கணும். எதிர்வரும் அடுத்த கல்பத்துக்கு தேவையான 5000 வருஷத்துக்கான புண்ணியத்தை சேர்க்கணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 8 மணி நேரமாவது இறைவன் நினைவில் இருக்க வேண்டும். அப்போ இப்ப நாங்கெல்லாம் செய்யற எளிய பயிற்சி என்னன்னா, காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், முகத்தை கழித்து பிரம்ம முகூர்த்தம் அமிர்த வேளைன்னு சொல்றோம் இல்லையா, 4 to 4:45 ஒரே நினைவு தான். எங்க கண்ணுல அந்த ஒளி சிவபரமாத்மாவை ஆவாகனம் பண்றோம். அதாவது தீபாவளி அன்னைக்கு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம். மகாலட்சுமியை வரவேற்கிற பண்டிகை தீபாவளி. ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுருக்கோம். பகவான் சொல்றாரு, நீங்க 365 நாளும் உங்க வீட்டுல பகவானை வரவேற்கலாம். எந்த காசு பணம் செலவழிக்க வேண்டாம். ஒரு 5 வார்த்தையில ஆரம்பிக்கணும். என்ன சொல்றோம்னா, அப்பா எங்க முன்னால வாங்கப்பான்னு கூப்பிடுறோம். ஒரு குழந்தை கூப்பிட்டா கடவுள் வருவார். என்ன பாருங்கப்பான்னு சொல்லணும். கடவுள் பார்த்தால் சக்தி வரும். அதனாலதான் தரிசனம்னு வச்சிருக்கிறோம், சாமி தரிசனம். அப்ப இறைவன் பார்வையால், அந்த திருஷ்டியால் நம்முடைய பாவம் போகும், இந்த திருஷ்டி மாறும். இறைவன் ஒரு தத்துவம் சொல்றார், திருஷ்டி 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 மாறிடுங்கிறார். இந்த கண் மூலமாக இந்த திருஷ்டியால் இந்த உலகத்தை நல்ல உலகம் ஆக்கலாம். அதனாலதான் இந்தியாவில் கண்ணன் ஒரு பேர் வச்சாங்க. தோழன்னு வைக்கல, கையன் காலன்னு வைக்கல, கண்ணன் வச்சாங்கன்னா கண்ணின் மகத்துவம். கண் சக்தி வாங்கும் கொடுக்கும். ஆனா நம்ம என்னென்ன செய்யணும்னா, இறைவனை கண் திறந்து அவரை நாம் பார்க்க வேண்டும். இந்த கண்ணு திறக்கும்போது இந்த கண்ணு திறக்கும். ஸோ இறைவனை நம்ம வரவேற்க வேண்டும். அப்பா வாங்க, என்ன பாருங்க, என்ன சுத்தமாக்குங்க, எனக்கு தேவையான சக்தியை நிரப்புங்க, என் கூடவே இருங்கப்பா. ஒரு சின்ன குழந்தை பேசுற மாதிரி நீங்க கடவுள்கிட்ட பேசி பாருங்க. அந்த கடவுள் சக்தி ஒவ்வொருத்தையும் நிரம்புற அனுபவம் ஆகும். இது வந்து பிராக்டிக்கல் விஸ்டம். இப்ப நாங்க பேசுறது வந்து கதை சொல்லல, நடைமுறை பிராக்டிக்கலா பண்ணி பார்க்கிறோம். அந்த அறிவு செயல்முறை அறிவு. அப்போ அந்த இறைவனுடைய சக்தி நிரம்புத்த அன்னைக்கு நாள் முழுக்க மனம் அமைதியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, சக்தியா இருக்கு. அந்த உயர்ந்த எண்ணங்கள் வருது. ஆக ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒரு ஆன்மீக ஒழுக்கங்களை சொல்றார். அதிகாலையில எந்திரிக்கணும், அந்த சிவன் நினைவுல ஆரம்பிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன்ங்கிற மாதிரி அந்த இம்ப்ரெஸ் ஆயிரும் கடவுளுடைய நினைவு. அன்னைக்கு நாள் முழுக்க நல்லா இருக்கும். ஆக 8 மணி நேரமாவது அவர் நினைவுல இருக்கணும். சாப்பிடும் போது அவசியம் இறைவனை நினைச்சிட்டு சாப்பிடணும். அப்பா நீங்க உட்காருங்கப்பா, நீங்க சாப்பிடுங்கப்பான்னு சொல்லி பாருங்க, நைவேத்தியம் ஆயிருக்கு. அந்த சாப்பாடு உண்மையிலேயே உடம்புல சேரும். 150 வருஷம் வாழ்ந்த உடல் இன்னைக்கு 70. இந்தியாவுடைய சராசரி ஆயுள் 65 to 69. இதே உடல் சத்தியுகத்துல 150 வருஷம் இருந்துட்டாங்க, திரேதாயுகத்துல 120, துவாபரயுகத்துல 60, கலியுகத்துல கண்டு கண்டு இறக்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப 150 வருடம் இதே ஆத்மா ஒரு முழு வாழ்க்கை வாழ்க்கை. இன்னைக்கு கலியுகத்துல இது வந்து பொய் உலகம், அது சத்திய உலகம், இது பொய் உலகம். இங்க வந்து மனிதன் பொய் சொல்றான், மரம் பொய் சொல்கிறது, மழை பொய் சொல்கிறது, மரணமும் பொய் சொல்கிறது. ஏன்னா கேரண்டி இல்லை. ஆனா சத்தியகத்துல அகால மரணமே கிடையாது. 150 வருஷம் ஆனா நான் இந்த உடல்ல இருந்து இன்னொரு இடத்துல பிறக்க போறேன்னா ஆத்மாவுக்கு தெரியும். சொந்த பந்தங்கள்லாம் கூட்டு வச்சுட்டு நான் போயிட்டு வரேன்ட்டு போகும். உங்க வரலாற்றுலயே பார்த்துருக்கலாம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால 50 வருஷத்துக்கு முன்னால கூட இறக்குற முன்னறிவிப்பு சொல்லுவாங்க. ஆக அந்த மாதிரி ஆத்மா சதோ பிரதானமா இருந்தது, புரிதல் நிறைய இருந்தது, தீர்க்க தரிசனம் இருந்தது. ஆக நாம வந்து சாப்பிடும் பொழுது அந்த இறை நினைவோட சாப்பிட்டா நோய் வராது. இன்னைக்கு வந்து 40 வயசுலயே பிரஷர் வந்துருக்கு சார், சுகர், கொலஸ்ட்ரால்,
ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் வருது. என்ன காரணம்னு பார்த்தா அசைவம் சாப்பிட்டா வர கல்லீரலே கொழுப்பு உற்பத்தி பண்ணுவோம். அப்போ நம்ம சாப்பிடுறது நல்ல மென்று சாப்பிடணும், அந்த உமிழ் நீரோட சாப்பிடணும். அதைத்தான் பக்தியில என்ன சொல்லிட்டாங்க, நீங்க இறை நினைவோட சாப்பிடுங்க, அந்த விஷத்தன்மை நீங்கும், ட்ரைகிளிசரைடு ஆகாது. அந்த சிவனை நீங்க நினைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க, ஆஸ்பத்திரி போறது நின்று. அம்மாக்கள் அரிசியை உலையில போடும்போது சிவார்ப்பணம்னு போடுறோம். சாதம் பிரசாதம் ஆகும். சாப்பிட்றவங்களுக்கு மனபலம், உடல் பலம், ஆயுள் பலம் வரும். ஒழிக்கும் போது அப்பா நீங்க உட்காருங்க என்ன சொல்லிட்டு தண்ணி ஊத்துனா இது கர்ம யோகம், அபிஷேகம் ஆயிடுச்சு. இப்படி சுவாசத்திற்கு சுவாசம் சிவன் நினைவுல இருந்தால்தான் நம்முடைய பாவம் கழியும். மேலும் நிறைய புண்ணியமும் செய்யணும். அதனால் நம்ம நிறைய பேருக்கு சுகம் சாந்தி தரணும். இந்த தவம் இறைவனுடைய தியானத்தினால் சக்தியை வாங்கி உலகத்திற்கு வழங்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தைக்கும் பொறுப்பு இருக்கு. யார் செய்கிறார்களோ அடைகிறார்கள். இறைவன் சொல்றார், நீங்க எல்லாம் அர்ஜுனர்கள். யார் முன்னால் இருக்கிறாரோ அர்ஜுனன். ஸோ ஒரு 33 கோடி தேவ ஆத்மாக்கள்னா இந்த இங்க ஒதுக்கினா தேவ ஆத்மாக்கள் நல்லா பண்ணிக்கோங்க. மொத்தம் இந்தியாவில் 140 கோடி பேர், 100 கோடி பேர் இந்துக்கள், அதுல 30 கோடி பேர் தேவ ஆத்மாக்கள், ஒரு 3 கோடி பேர் வெளிநாட்டுல அங்கே இருக்க. டோட்டல் 33 கோடி பேர் இந்த சிவபெருமான நினைச்சி பாவங்களை நீக்கி தூய்மையாகி அந்த தெய்வீக குணங்களை அடைஞ்சி மீண்டும் அடுத்த சக்கரத்துல எங்க கணக்குப்படி வர்ற 2036க்கு பிறகு இந்த கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ கண்டுபிடிச்ச தயாரித்து வச்சிருக்கிற அணு ஆயுதங்கள்லாம் நம்ம பூமி மாதிரி 40 பூமியை எரிக்கலாம் சார். அவ்வளவு அணுகுண்டுகள் இருக்கு. அது ஒவ்வொரு ரஷ்யா மாத்திரம் எப்படி பண்ணியிருக்குன்னா, அங்க ஒரு புதிய ஒரு புரட்சி பண்ணியிருக்காங்க. யாராவது அவங்கள அடிச்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குண்டு போற மாதிரி அங்க உள்ள தலைவர்களை குறி வச்சு அடிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே ஒரு குண்டு விழுந்தா அந்த சயின்ஸ் என்ன சொல்ல தெரியுமா, நான் திருப்பி தாக்கட்டான்னு கேட்போம். வேண்டாம்னு ஒரு பட்டம் தட்டணும். தட்ட ஆள் என்னன்னா முழு உலகத்தை நோக்கி சீறி பாய்ஞ்சிடும். ஸோ அடுத்த வாரம் நம்ம இருக்க மாட்டோம்னு அந்த அறிக்கை சொல்லுது. ஸோ அவ்வளவு அணு ஆயுதங்களுக்கு மத்தியில இருக்கிறோம். அணுகுண்டோட வெப்பம் 3 லட்சம் டிகிரி. 3 லட்சம் டிகிரியில அண்டார்டிகா அப்படியே உருகிடும். 400 அடி கடல் மட்டம் உயரும். அப்போ 50 அடி உயர்ந்ததுக்கே 1.5 லட்சம் பேர் இறந்தாங்க சுனாமியில. 400 அடி உயர்ந்தால் இந்த 5 கண்டங்களும் தலைமாறி வாயும். ஏற்கனவே 3 பகுதி நீர்ல பதிச்சிருக்கோம், ஒரு பகுதி தான் நிலம், நீர் சூழ்ந்த உலகம். அது இன்னும் நீர் பெருகிச்சுன்னா வங்காள விரிகுடா பொங்கி அரபிக்கடல்ல போச்சுன்னா 140 கோடி பேரும் ஜலாசமாச்சுதான். இந்த விநாசம் இந்த பூமியில வரும். இதனுடைய அவசியம் என்னன்னு சொல்றாரு கடவுள் சொல்றாரு, ஒரு பழைய வீடை இடிச்சாதான் புது வீடு கட்ட முடியும், ஒரு பழைய உலகத்தை சுத்தம் பண்ணாதான் புது உலகம் உருவாகும். அதனால இந்த உலகம் இந்த பூமிக்கு அவசியம் ஆகின்றது. அதனால நம்ம வீட்டை கிளீன் பண்ணணும்னா ஒரு பெருக்குமாரை வச்சு தூத்துருதோம், ஒரு வாடியில தண்ணியை வச்சு மாப்பு போட்டுருதோம். இந்த முழு உலகத்தை இறைவன் சுத்தப்படுத்தணும்னா இப்படி பூமியை ஒரு குழுப்பு கொடுக்குறான், அவ்வளவுதான், ஒரே நாள் சுத்தமாயிடும். அப்புறம் மீண்டும் புது உலகம் ஆயிடும். ஆக ஒரு பழைய உலகம் விநாசம்ங்கிறது ஒரு தூய்மை ஆகிறது, ரெனிவல்னு சொல்லுவோம். இந்த புதுப்பிக்கப்படுதல், புது உலகம் உருவாகும். ஸோ சத்தியம் துவங்கிடும். அந்த சத்தியத்திற்கு நம்ம எல்லாம் தயாராகணுங்கிற இறைவன் செஞ்சு சொல்றாரு. என்னுடைய இனிய குழந்தைகள் தான் மீண்டும் இந்த பூமியில ஜனன மரண சக்கரத்துல வரணும். இதை ஒரு இந்த இயக்கத்துல ஒரு பாடத்தை காட்டினாங்க. கால சக்கரம்னு ஒரு கடிகாரம் வச்சிருக்காங்க, சிருஷ்டி சக்கரம்னு போட்டிருக்கோம். அந்த சிருஷ்டி சக்கரம் அந்த கடிகாரம் ஒரு முறை சுத்திட்டு வந்தா 5000 வருஷம். இந்த 5000 வருஷத்துல 84 பிறவி. இப்ப நீங்க 84வது உடல்ல இருக்கிறீங்க. அடுத்த பிறவி 85 கிடையாது. எப்படின்னா நம்ம ஆன்மாவுல 84 பிறவி கோடுகள், இங்கிலீஷ்ல ட்ராக்னு சொல்லுவோம். இந்த ஆத்ம ஒளி 84 உங்க பழைய பிறவியை நீங்க எப்ப பார்க்கலாம்னா, நல்லா தூங்கி கண் முழிச்சீங்கன்னா 2 அனுபவம் ஆகும். சில கனவுகள் உங்களுக்கு சொல்ல முடியும், நிறைய கனவுகள் கண் முழிச்ச உடனே மறக்கும். இவ்வளவு நேரம் நான் எதையோ பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லுவீங்க, ஆனா என்ன பார்த்தேன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா
அந்த 84 பிறவி கோடுகள்ல இந்த ஆத்ம ஒளி 84 இருக்கு. தூக்கத்துல அது 74வது கோட்டுக்கு போச்சுன்னா அந்த பிறவி நல்லது. ஒரு 10 பிறவிக்கு முன்னால நீங்க ஜப்பான்ல பிறந்ததா வச்சுக்கோங்க. அங்க கொள்ளமா சிகப்பா இருப்பாங்க. அங்க பேசின மொழி ஜப்பான் மொழி. அங்க சாப்பிட்ட உணவு இந்த மாதிரி இட்லி அரிசி சடம் கிடையாது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால கரண்ட் கிடையாது, கான்கிரீட் வீடு கிடையாது, மெல் ட்ரெஸ் கிடையாது. இந்த வாழ்க்கையை நீங்க தூக்கத்துல பார்த்துட்டு கண் திறந்தா தமிழ்நாட்டுல உங்க வீட்டுல படுத்திருப்பீங்க. இந்த மனம் அந்த ஜப்பான் காட்சி அப்படி தள்ளி விட்டு நீங்க தூக்கத்துல எதிர்த்த வீட்டாலையோ பக்கத்து வீட்டாலையோ பார்த்தா சொல்லிடுவீங்க சார் பார்த்தது ஜப்பான், அதுவும் 500 வருஷத்துக்கு முந்தைய ஜப்பான். உடனே அது மெமரி லாஸ் ஆகும். தொட்டில தூங்குற குழந்தைய பாருங்க, கண்ணை மூடி தூங்கும், சிரிக்கும், திடீர்னு பயப்படும். அந்த குழந்தை முந்தைய பிறவியை பார்க்கும். அந்த பிறவியில ஒரு மரத்துல ஊஞ்சல் ஆடி இருக்குன்னா பார்த்து சந்தோஷப்படும். அதே பிறவியில ஒரு மாடு முட்டை வந்திருக்குன்னா பயப்படும். அப்புறம் நீங்க சில ஊருக்கு போனீங்கன்னா ஏற்கனவே அங்க வந்த மாதிரி தோணும், அந்த இடங்களை பார்த்த மாதிரி தோணும். சில நிகழ்ச்சி நடக்கும்போது இது முந்தி நடந்தது போல தோணும். சிலரை பார்த்து இவரை நான் பார்த்திருக்கேன்னு தோணும். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே பார்த்த மாதிரி தோணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா பகவான் சொல்றாங்க நத்திங் நியூ, எதுவுமே புதுசா நடக்கலையாம். ஏற்கனவே இந்த பூமியில நடந்தது, இப்ப நடந்துட்டு இதே போல திருப்பி நடக்கும். இந்த உலகம் ஒரு சினிமா மாதிரி தரும். 2 மணி நேரம் சினிமா செகண்ட் ஷோ போட்டா அதே காட்சி வரும். அதே போல இந்த பூமியில 5000 வருஷம் என்னெல்லாம் நடக்குதோ அதேதான் அடுத்த 5000 வருஷம், அடுத்த 5000 வருஷம். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு 5000 வருஷ வரலாற்ற கடவுள் வந்து சொல்றார். இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை கேட்டீங்கன்னா இதுதான் திரிசூலம், ஞான ஆயுதம்னு பேர். ஆத்மா பரமாத்மா டிராமா. ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, பரமாத்மாவுக்கு அழிவு கிடையாது. இந்த உலக நாடகம் ஆங்கிலத்துல எட்டர்னல்னு சொல்லுவோம். தொடர்ந்து இந்த பூமி நடக்கும். நம்ம எல்லாரும் இந்த பூமியில மீண்டும் மீண்டும் பிறந்தாக வேண்டும், வாழ்ந்தாக வேண்டும். இந்த 3 விஷயத்தை பகவான் நமக்கு சொல்றார். இதை நம்ம காது கொடுத்து கேட்டு புரிஞ்சிட்டோம்னா இந்த மாயைங்கிற திரை போயிடும், உள் மனம் அமைதி ஆயிடும். உள் மனம் அமைதியானா நோய் வராது. ஜலதோஷம் முதல் கேன்சர் வரை வர காரணம் மனம். மனதில் உள்ள எண்ணங்கள், வீண் எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் நோயாக எதிரொலி. அதனால நாங்க மனம் போல் வாழ்வுனாங்க, உடல் போல் வாழ்வுன்னு சொல்லல, பணம் போல் வாழ்வுன்னு சொல்லல. கெடுவான் கேடு நினைப்பான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வயிற்று வலி வரணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தா அது எனக்கு தான் வரும். ஏன்னா எண்ணம் வந்து எங்க பிறந்ததோ அது திருப்பி வரும். பிறரை வாழ்த்த நாம் வாழ்வோம். அதனால வாழ்த்துக்களால் வளரக்கூடிய யுகம் இது. நம்ம என்ன செய்யணும்? யாரை பார்த்தாலும் இந்த ஆத்மா தூய்மையாகட்டும், சுகம் சாந்தியால் நிரப்பட்டும்னு நம்ம வாழ்த்திட்டே இருந்தோம்னா, வாயால கூட வாழ்த்தணும் இல்லை, இந்த 3 வார்த்தை ஒரு மந்திரம். இந்த ஆத்மா தூய்மையாகட்டும், சுகம் சாந்தியால் நிரப்பட்டும் நம்ம சொல்ல சொல்ல அவங்களுக்கு நமக்கு உள்ள கணக்கு கிடைக்கும். எல்லாருடைய பந்தனங்கள் குறை, கர்ம பந்தனம் குறையும். ஸோ நம்ம வழங்கக்கூடியவர்களாக மாறணும். ஏன்னா சிவபெருமான் வள்ளல், வள்ளலின் குழந்தை வள்ளிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள். பிறருக்கு நல்ல எண்ணங்களை வாரி கொடுக்கணும், நல்ல வார்த்தைகளை கொடுக்கணும், நல்ல பார்வை வேண்டுங்கிறார். திருஷ்டி நல்ல திருஷ்டி. இந்த உலகம் நல்லாகணும்னு நினைங்க. ஸோ உங்க கண்ணுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. இந்த கண்ணுக்காகவே ஒரு சொற்பொழிவு பண்ணலாம். நிறைய நம்முடைய புராண இதிகாச கதைகள்லாம் இன்னொரு சொற்பொழிவுல அந்த கதைகள்லாம் நிறைய சொல்றோம். எனக்கு இங்க வழங்கப்பட்ட தலைப்பு ஜீவன், அதாவது முக்தி அடைந்த ஜீவன்கள்னு சொன்னீங்க. எல்லாருக்கும் தெரியும், திருவானைக்காவல் கோவில்ல ஒரு சிவகணங்கள் ஒரு சாபத்தினால யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்திருக்கு. யானை அந்த காலத்துல கோவில்லாம் கிடையாது, மரத்தடியில ஒரு சிவலிங்கம். அப்படியே யானை வந்து ஆத்துல, காவிரி ஆத்துல குளிச்சுட்டு அப்படியே தண்ணியை எடுத்துட்டு ஒரு பூவையும் பறிச்சுட்டு அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு பூவை வச்சுட்டு போயிடும். இந்த சிலந்தி, இது யானையோட வழிபாடு. சிலந்தி என்ன பண்ணிச்சு, மேல இருந்து சருகு, இலை சருகு கீழே சிவனுக்கு விழுதுட்டு நல்ல ஒரு பெரிய வலை கட்டும். இறைவனுக்கு விழக்கூடாது, ஒரு பாதுகாப்பு கொடை மாதிரி இருக்கட்டும். டெய்லி அது பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு போகும். யானை வந்து பார்க்கும், இது என்ன ஒட்டடையா இருக்குன்ட்டு அதை அடிச்சுட்டு பூஜை பண்ணும்.
இதை பண்ணிட்டே இருந்தது. அப்புறம் இந்த சிலந்தி பார்த்துச்சு, நான் கட்டின வலைய இந்த யானை இப்படி பண்ணிட்டே இருக்கட்டு தண்டிக்கணுங்கிறதுக்காக அந்த சிலந்தி யானையோட தெம்பிக்கையில போய் உட்கார்ந்து. உடனே அந்த யானை துடிக்க ஆரம்பிச்சு. உடனே தும்பிக்கையால ஓங்கி அடிக்கும். போராட்டத்துல 2 பேருமே இறந்துடுறாங்க. ஆக இறைவன் சன்னிதானத்துல தீர்ப்பு வருது. யானை பண்ணது குற்றம் கிடையாது. அதனால அவருக்கு சிவகணங்களுடைய தலைவர் பதவி தர்றேன். நீ சிலந்தி நீ கோபம் வசப்பட்டு நீ செஞ்சதுல ஒரு குற்றம் இருக்கு, நீ பக்தி செஞ்சதுனாலும் குற்றம் இருக்கு. அதனால நீ உனக்கு இன்னொரு பிறவின்னு சொல்லி அந்த கோச்செங்கட் சோழன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணு சிகப்பா பிறக்கும். அந்த வரலாறே அருமையான வரலாறு. 70 கோவில் அவர் கட்டினார். அந்த அந்த சிலந்தி பிறக்கும் பொழுது அவங்க ஒரு மன்னருக்கு பிறக்கிறாங்க. அந்த அம்மாட்ட ஒரு ஜோசியர் சொல்றாரு, இன்னும் 1 நாளிகை கழிச்சு இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா 3 நாளைக்கு சொல்றாரு, ஒரு நாளைக்கு 24 நிமிஷம் கழிச்சு பிறந்துச்சுன்னா இந்த உலகையே ஆட்சி செய்யும்னு சொல்றாரு. உடனே அந்த அம்மா என்ன செய்யும் தெரியுமா, என்ன தலைக்குள்ள தொங்க போட்டுருங்க. குழந்தை பிறக்காதுல்ல, அதனால என்ன தலைக்குள்ள தொங்க போடுங்க. அந்த நாளைக்கு வந்த பிறகு கீழே இறக்கி விட்டுருங்க. அதே மாதிரி அந்த அம்மா அந்த பிராணியை தொங்க போட்டுருவாங்க. அந்த 3 நாளிகை கழிச்சு கீழே படுக்க வைப்பாங்க. குழந்தை பிறந்துடும். தலை கீழே இருந்தனால அந்த குழந்தைக்கு கண்ணுல ரத்தம் பாஞ்சி கண்ணு சிகப்பா இருக்கு. அதான் செங்கண் சோழன்னு பேர். அப்படி அவர் பிறக்கிறாரு. அவர் 70 சிவாலயங்கள் அந்த பூர்வ ஜென்ம வாசனையினால அவர் என்ன செஞ்சாரா, யானை வராத மாதிரி கோயில் கட்டுறார். 70 கோயிலும் பெருசா இருக்கும். மாட கோயில்னு பேர். நிறைய படி வச்சு கட்டுறேன்னா யானை ஏற முடியாதுல்ல. அதனால அப்பவும் அந்த சிலந்திக்கு படிவாக்கிற பண்ணுவாங்க. அந்த பூர்வ ஜென்ம வாசனையினால ஆக நம்ம திருச்சி பக்கத்துல திருவானைக்காவல்ல அந்த சிலந்தியும் யானையும் வழிபட்ட ஸ்தலம். அப்புறம் எறும்பீஸ்வரர்னு ஒரு கோயில் உண்டு. அதாவது தாரகாசுரங்கிற ஒரு அசுரன் தேவர்களை கொடுமைப்படுத்தும் பொழுது அப்போ அவங்க விமோசனம் கேட்கிறாங்க நாரதர்ட்ட. அப்ப அவர் சொல்றாரு, எறும்பீஸ்வரர் அந்த ஒரு கோயில் இருக்கு, அந்த ஸ்தலத்துல போய் கும்பிடுங்க. அப்ப அங்க போனா தேவர்களை அசுரங்களை அழிச்சிருவாங்கட்டு எறும்பாக உருவத்துல வழிபட்டு அந்த துன்பத்திலிருந்து அவங்க விடுதலை பெற்றாங்க எறும்பீஸ்வரர். அப்புறம் வாலீஸ்வரர்னு கோவில். வாலி மறைமுகமாக குரங்கு ரூபத்துல வழிபட்ட ஸ்தலம் வாலீஸ்வரர். இப்படி தமிழ்நாட்டுல ஏராளமான கோவில்கள், அற்புதமான வரலாறுகள். ஸோ அது ஒரு புறம் இருக்க, நாம் அதெல்லாம் கடந்து இன்னைக்கு அந்த ஜீவன்களே இறைவன் மேல பக்தி செஞ்சது, 5 அறிவு ஜீவன்களே பக்தி செஞ்சது, 6 அறிவு படைச்ச நாம அனுதினம் ஒவ்வொரு வினாடியும் இறைவன் நினைவில் இருக்கணும். இன்று நான் கேட்ட ஒரு செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அது வராம இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம். அந்த காலத்துல நம்முடைய பக்தி பூராமே சயின்ஸ் தான். விட்டல் விட்டல்ங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பாண்டரங்க விட்டல் எப்படி பாடுவாங்க தெரியுமா? அது பெரிய மந்திரமாமா. விட்டல் சொன்னா இந்த நாக்கு இந்த இடத்துல டச் ஆகும். அது ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட். அந்த நாக்கு அங்க டச் ஆக ஆக நம்முடைய இதயம் ஆரோக்கியமா, இதயத்துல உள்ள ஓட்ட கூட போகுமா. அப்ப அந்த காலத்துல இறைவன் நாமத்தை ஜெபித்தா எல்லா பிரச்சனையும் தீருங்கிறது இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிக்கிறான். ஒரு ஆபரேஷன் இன்னைக்கு 9 லட்சம் வரைக்கும் போகுது. ஆனா விட்டலா விட்டலா விட்டலான்னு சொன்னாலே போகுமா. அப்படிப்பட்ட அற்புதமான நிறைய ரிஷி முனிவர்கள் வாழ்ந்த நாடு, இறைவன் அவ்வளவு போற்றப்பட்ட நாடு. ஸோ நம்ம ஒவ்வொருவருமே சிவ சிந்தனையில சிவ சக்திகளாக மாற வேண்டும், தேவர்களாக மாற வேண்டும் என்ற சுப சங்கல்பத்தோடு இந்த ஒரு அருமையான சிவனுடைய ஞானத்தை சொல்ல இந்த அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்க அறங்காவலர் குழுவினருக்கும், செயலாளர், கோவில் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். நீங்க நேரம் கிடைக்கும் பொழுது இந்த தியானத்துல ஈடுபடணுங்கிறத உங்களை வரவேற்கின்றோம். வாருங்கள். வெல்கம். நன்றி. ஓம் சாந்தி.